பிக்கஸ்ட் அட்டென்ஷன் கிராபர் யாரு இன்னைக்கு இந்த வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணிடுறாரு. ஆமா, ரீசெண்டா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணிருக்காரு. எதுக்குன்னா ஜேடி வான்ஸ் ஒன்னு சொன்னாரு, கிரீன் கார்டு வாங்கிட்டதுனால உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கிடையாது, ஒரு அமெரிக்கன்ஸுக்குள்ள எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது, இதனால என்ன இம்பாக்ட்னு பாக்குறீங்களா? வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க இல்ல ஆல்ரெடி அங்க இருக்கீங்கன்னா உங்களோட சேஃப்டியை நீங்க தான் பார்த்துக்கணும். பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு எத்தாப்புல குரல் கொடுத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை டிபோர்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு சீல முழுகிட்டாங்க. வணக்கம் நேயர்களே, இந்த வாரத்திலேருந்து நம்ம புதுசா ஒன்று ஆரம்பிக்க போறோம். ஸ்டடி அப்ராடுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா போன வாரம் என்ன நடந்ததுங்கிறத எவ்ரி சண்டே நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த வீக்லி அப்டேட்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஸ்டடி அப்ராட் அப்டேட் என்னென்னவோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்காகவே நான் ஒரு வீக்லி அப்டேட்டா எடுத்துட்டு வரேன். ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காக எவ்ரி வீக் சண்டே மறக்காம இதை பாருங்க. பிக்கஸ்ட் அட்டென்ஷன் கிராபர் யாரு இன்னைக்கு இந்த வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தான், டொனால்ட் ட்ரம்ப் தான், நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் தான். அவரை பத்தி என்ன பண்ணாரு நேத்தி அப்படின்னு பார்த்தா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணிடுறாரு. ஆமா, ரீசெண்டா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா நான் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை dismantle பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. My administration will take all lawful steps to shut down the department. We're going to shut it down and shut it down as quickly as possible. It's doing us no good. We want to return our students to the states where just some of the governors here are so happy about this. They want education to come back to them, to come back to the states, and they're going to do a phenomenal job. இதனால என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். மேஜரா அவர் என்ன சொல்றாருன்னா, பியூரோக்ரசி அஃபெக்ட் ஆகாது, அந்தந்த ஸ்டேட்டுக்கு நான் கொடுக்க போறேன், ஸ்டேட்டே எஜுகேஷன் ஃபண்டை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிகாஸ் அவர் சென்ட்ரலா வச்சிருக்கிறதுனால அதனால நிறைய டாக்ஸ் மணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. காலம் தான் இதுக்கு ஆன்சர். அதோட சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு 1 வீக் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 யூனிவர்சிட்டிக்கு என்னென்னலாம் யுஎஸ்ஐடி ஃபண்டு கொடுத்துட்டு இருந்ததோ அது எல்லா ஃபண்டையும் அப்படியே கேன்சல் பண்ணிட்டாரு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல 2 பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு பாத்தீங்கன்னா 400 மில்லியன் ஃபண்டை கட் பண்ணாரு. ஜான் ஹாப்கின்ஸ்க்கு 800 மில்லியன் ஃபண்டை கட் பண்ணாரு. இமீடியட்டா ஒரு 2-3 டேஸ்லயே ஜான் ஹாப்கின்ஸ் சொன்னாங்க, எங்களால இந்த ஃபண்ட் இல்லாம மேனேஜ் பண்றது கஷ்டம், அதனால ஒரு 2000 எம்ப்ளாயிய வீட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதனால என்னென்ன சேலஞ்சஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிற ரிசர்ச் அசிஸ்டண்டா இருக்கட்டும், இல்ல டீச்சிங் அசிஸ்டண்டா இருக்கட்டும், இல்ல யூனிவர்சிட்டிலே கிடைக்கிற பார்ட் டைமா இருக்கட்டும், இது எல்லாமே இம்பாக்ட் ஆகும். இதே மாதிரி தாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை கட் பண்றதுனால என்னென்ன விளைவுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ல ரியலாவே என்ன இம்பாக்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு. கிரீன் கார்டுல பாத்தீங்கன்னா இப்ப ஜேடி வான்ஸ் ஒன்னு சொன்னாரு, கிரீன் கார்டு வாங்கிட்டதுனால உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கிடையாது, ஒரு அமெரிக்கன்ஸுக்குள்ள எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னாரு. இதனால என்ன இம்பாக்ட்னு பாக்குறீங்களா? நீங்க அந்த கண்ட்ரிலே இருந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு எதிர்ப்பா ஏதாவது பண்ணீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு எதிர்த்தாப்புல சம் ஆஃப் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்துட்டு ஃபைட் பண்ணாங்க. பட் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா, ஒன் ஆஃப் த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸை லாஸ்ட் வீக் தான் செல்ஃப் டிபோர்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நீங்க ஏதாவது அந்த கண்ட்ரிக்கு எகெயின்ஸ்டா போனீங்கன்னா உங்களோட கிரீன் கார்டையும் கேன்சல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ நீங்க கிரீன் கார்டு வாங்கிட்டதுனால அமெரிக்கன் சிட்டிசன் கிடையாது, கிரீன் கார்டுக்குன்னு சில லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நிறைய ஏஜ்டு பேரண்ட்ஸ் கிரீன் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க இருக்காங்க ரொம்ப நாளா, அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணி கிரீன் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஏஜ்டு பேரண்ட்ஸ் வின்டர் அங்க இருக்க முடியலங்கிறதுனால இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது அவங்களோட கிரீன் கார்டை கேன்சல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது அவங்க ரியலி தே ஆர் ஸ்க்ரூட்டனைசிங் த கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸும் வரத்துக்கு ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் H1B விசா ஸ்கில்டு மேன் பவரா இருந்தா நாங்க உங்களை வரவேற்கிறதுக்கு தயாருங்கிறாங்க. பட் வாட் இஸ் ஸ்கில்டு மேன் பவர், வாட் இஸ் நாட் ஸ்கில்டு மேன் பவர் அப்படிங்கிறது தெரியாது. As we all know,
65,000 பை லாட்ரி. அதை தவிர நீங்க அங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு 20,000 H1B விசா ரிசர்வ்டு. டோட்டலா 85,000 தான். ஆஸ் ஆன் டுடே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வெயிட்டிங் இருக்கு கிரீன் கார்டுக்கு. ஒன் ஆஃப் த அதர் ஸ்டூடெண்ட் சுதிக்ஷான்னு இப்ப ரீசெண்டா வைரல்ல இருக்காங்க, ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு காணா போயிட்டாங்க. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பீச்சுக்கு போயிருக்காங்க. மார்னிங் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் போயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, their parents requesting the authority to say she is dead அப்படின்னு சொல்றாங்க. But still there are investigation is on, but majority of them saying there are no foul play அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னங்கிறது கொஞ்ச நாள்ல தெரியும். ஸோ நீங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க இல்லை ஆல்ரெடி அங்கே இருக்கீங்கன்னா சேஃப்டி நீங்க தான் பார்த்துக்கணும். உங்களோட சேஃப்டியை நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க நிறைய பேர் லோன் வாங்கிட்டு தான் போயிருக்கீங்க. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு போங்க. இது மாதிரி நீங்க ஒரு கண்ட்ரிக்கு எதிர்த்தாப்புல பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு எதிர்த்தாப்புல குரல் கொடுத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை டிபோர்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு சீல முழுகிட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் இந்தியாவில் நடக்கலன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. பட் நீங்க வெளிநாட்டில் போறது படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்கும்போது சில குட் நியூஸும் நடந்திருக்கு. ஹார்வர்ட் ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது உங்களோட இன்கம், ஃபேமிலியோட இன்கம் 200K ரஃப்லி அபவுட் 1.7 crores கீழே இருந்தது, நீங்க அகடமிக்லி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீயை ஹார்வர்டை பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல 100K கீழே இருந்ததுன்னா உங்களோட லிவிங் அண்ட் அகாமடேஷனும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் அ வெல்கம் அனௌன்ஸ்மெண்ட். அது மட்டும் இல்ல, ஹார்வர்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கப்புள் ஆஃப் அதர் யூனிவர்சிட்டியும் அதுல ஜாயின் பண்ணிட்டு earlier it is, if I am not wrong, around $65,000 வச்சிருந்தாங்க. they've increased to 200,000. இது மாதிரி வெல்கம் மூவும் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிரசிடென்ட் நம்ம பிஎம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அதாவது 260K நியூசிலாந்து டாலர்ஸை ஸ்காலர்ஷிப்பா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு ஸ்டடி அப்ராடுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க கப்புள் ஆஃப் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணாங்க வித் இன்ஸ்டிடியூட் லைக் ஐஐடியோட. So there are about, நம்ம IIT students, if they wanted to do an intern at New Zealand, there is a possibility now. IIT மட்டும் இல்லாம other institutionக்கும் hopefully இந்த ஃபியூச்சர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். There are some other statistics பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் ஓவரால் 40 to 45% டிராப் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் இயரோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் அப்ராட் கட்டாயம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 2024ல பாத்தீங்கன்னா ஓவரால் 15% டிராப் இருந்தது. மேஜர் டிராப்னு பாத்தீங்கன்னா கனடா இஸ் ரஃப்லி அபவுட் 45% டிராப், UK 28% டிராப், ஆஸ்திரேலியாவும் யூஎஸும் பாத்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 15% டிராப் ஆயிருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஸ்கிரீன்ல பாருங்க. டாப் 20 கண்ட்ரிஸ் இருக்கு. நார்டியா கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் ஃபின்லாண்ட் இதெல்லாம் தான் முன்னாடி வருது. கனடாவோட லிஸ்ட் கொஞ்சம் கீழே போயிருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 140 or 45 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஸ்டடி அப்ராட் ஆஸ்பிரண்டா நீங்க பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கண்ட்ரி லைக் பிரான்ஸ், UK, US, ஆஸ்திரேலியா எல்லாமே இந்த டாப் 20ல இருக்கு. நீங்க ஸ்டடி அப்ராட் ஆஸ்பிரண்டா இருந்தா இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது மட்டும் இல்ல, இது ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஸ்டடி அப்ராட் எல்லாரும் கேட்கறது, சார் 2025 எப்படி இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு, பட் அட்வான்டேஜும் உங்களுக்கு நிறைய இருக்கு. கொஞ்சம் இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஓப்பன் எக்ஸப்ட் கம்ப்யூட்டிங். சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் லைக் அயர்லாண்டில் டாப் யூனிவர்சிட்டிங்கெலாம் கம்ப்யூட்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் யூஎஸ்லாம் ஸ்டில் ஓப்பனாக தான் இருக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மார்ச்ல நிறைய யூனிவர்சிட்டி ஓப்பனாக இருக்காது, பட் ஸ்டில் இட் இஸ் ஓப்பன். ஆஸ்திரேலியாவும் ஓப்பனாக இருக்கு, யூகேவும் ஓப்பனாக இருக்கு. ஸோ நீங்க ஸ்டடி அப்ராட் ஆஸ்பிரண்ட் ஃபார் 2025னா ஸ்டில் தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் டிராவல் டிஸ்டர்பன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த மெசேஜை பார்த்துருப்பீங்க. ஃப்ரைடே அன்னைக்கு ஹீத்ரோ ஏர்போர்ட்டை 1 day க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரஃப்லி அபவுட் 3 lakhs பேசஞ்சர்
ஆர் அஃபெக்டட். ஆக்சுவலா இந்த ஹிஸ்டரியிலேயே இது மாதிரி ஒன் ஃபுல் டே ஹீத்ரோ ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணது இல்லை. ஆக்சுவலா ஒன் ஆஃப் த சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்தீங்கன்னா கனடால இருந்து ஒருத்தர் சொன்னாரு, ஐ ரிக்ரெட் மூவிங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். இது கனடால மட்டும் இல்லைங்க, நீங்க டொரண்டோல மட்டும் இல்லை, நியூயார்க் எடுத்துக்கோங்க, லண்டன்ல எடுத்துக்கோங்க, சம் ஆஃப் த மேஜர் சிட்டியில காஸ்ட் ஆஃப் லிவிங் ரியலி கோயிங் அப். ஆக்சுவலா ஸோ நீங்கள் ஸ்டடி அப்ராட் ஆஸ்பிரண்டாக இருந்ததுன்னா நீங்கள் பிளேஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. I mean, because if you are able to afford in the big city, fine. Otherwise, there are other alternatives. அதை கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இட் யூகே நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, ஆக்சுவலாக ஸ்காட்டிஷ் யூனிவர்சிட்டி, அவங்க வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டெட்டில் போயிட்டு இருக்காங்க. SFSC come forward and said like, we will fund around 22 to 23 millions. They wanted 35 millions. One of the major person, one of the board member என்ன சொன்னாங்க அப்படின்னா, if SFSC is not funding beyond June, university does not have a fund அப்படின்னாங்க. இது டண்டியோட ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, some of the UK universities going through rough place because நான் சொன்ன மாதிரி அவங்க roughly about 28% drop in admission. இதில் சேலஞ்ச் என்ன வந்ததுன்னா டாப் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டில் they are able to get the number. So bottom line university 40 to 50% drop in admission. So some of the major university பார்த்தீங்கன்னா they are running because of international fees. அது மேஜரா அஃபெக்ட் ஆயிருக்கு. That is one of the key reason for these kind of reasons. So நீங்க UK படிக்க போறீங்க அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு போறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க, because it will have an impact on you. So we all talk about AI-னால என்னென்ன சேலஞ்சஸ் வருது, ஜாப் போகுதா அப்படின்னு. நான் கூட சொன்னேன் முன்னாடியே ஒரு போஸ்ட்ல, இப்போ வந்து காம்படிஷன் வந்து ஏஐ தெரிஞ்சவங்களுக்கும் ஏஐ தெரியாதவங்களுக்கும் தான். ஏஐயோட காம்படிஷன் இல்லை. ஸோ எவ்ரிவேர் ஏஐ இஸ் கம்மிங். ரீசெண்டாக நம்ம எலான் மாஸ்க் ஒன்று சொன்னாரு, அவர் வந்து ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காரு, இட் வில் குக், ஒன்லி $5,000 தான் சொல்றாரு. பட் ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் கோஸ் அப், ஐ எம் பிரிட்டி ஷூர் திஸ் காஸ்ட் மே கம் டவுன். அதாவது வந்து நீங்க என்ன வேணுமோ ஃபைனா அது குக் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பெட்ரோல் பங்க்ல இன்னைக்கு பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு there are robots available, சூப்பர் மார்க்கெட்ல robo is available. So everywhere there is going to be AI based robo is going to come. இது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பார்ட் டைம் ஜாப் which students are doing it, அதெல்லாம் கொஞ்ச நாள்ல இருக்காது. அண்ட் இஃப் யூ திங்க் இட் இஸ் it will take longer time, it is not going to take longer time. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய BPO employees job cuts are happening. காலிங், இன்பவுண்ட் காலா இருக்கட்டும், அவுட்பவுண்ட் காலா இருக்கட்டும், இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஆட்டோமேட்டிக்லி பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஸோ இதனால நிறைய ஜாப் கட்ஸ், 50 to 60% ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஜாப்ஸ் இருக்காது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. அது தவிர ஐவி லீக்ஸ் அட்மிஷன் ரிசல்ட்ஸ் ஆர் கமிங் அவுட். இஃப் யூ ஆர் அப்ளைட் ஃபார் ஐவி லீக்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நியூஸை நீங்க எவ்ரி வீக் கேட்கணுங்கிறீங்களா? Every week Sunday this will be up on our channel. So உங்களுக்கு தெரிஞ்ச study abroad aspirantsக்கு இதை forward பண்ணுங்க. Definitely it will have an impact on their life too.